இட்லி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, அதனால நம்ம சாப்பிடுவோம். இன்டெலிஜென்ஸாக அவரோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறாரோ அவரை வந்து ஹீ இஸ் அ இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில் நம்ம எதுவும் சேர்க்கறது இல்லை அப்படின்றதுனால அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும். இட்லி இஸ் a specifically easily digestible food. தமிழ்நாட்டில் அனைவராலும் விரும்பி சாப்பிடும் பிரபலமான உணவு இப்பொழுது இந்தியாவின் அனைத்து மாநிலத்தவராலும் மற்றும் வெளிநாட்டினவராலும் விரும்பி சாப்பிடும் உணவாக இட்லி இருக்கிறது. அதோடு அனைவராலும் வாங்கக்கூடிய விலையில் இட்லி கிடைக்கிறது. ரிக்ஷா ஓட்டுபவர் முதல் மிகப்பெரிய மனிதர் வரை அனைவராலும் விரும்பப்படுகிறது. இது ரோட்டுக்கடை முதல் மிகப்பெரிய ஓட்டல் வரை எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. தமிழ் மொழியில் இட்லி என்று அழைக்கப்படும் இவ்வுணவு கன்னட மொழியில் உடின இட்லி எனவும், குஜராத் மொழியில் இடானா எனவும், ஒடிசா மொழியில் எண்டுரி பிதா எனவும் அழைக்கப்படுகிறது. இட்லி என்ற உணவு வகை தமிழ் இலக்கியத்தில் 7ஆம் நூற்றாண்டில் தான் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு முன்பே 920ஆம் வருடத்திலேயே கன்னட மொழியில் இடாலிகி எனும் இட்லி வகையை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அந்த உணவு வகை உளுந்து பருப்பில் செய்யப்பட்டதாக சிவகோட்டாச்சாரியா எழுதியுள்ளார். உணவு ஆராய்ச்சியாளர் K.T. ஆச்சாரியா இட்லி இந்தோனேஷியாவில் இருந்து 1250ஆம் ஆண்டில் வந்ததாகவும் கூறியுள்ளார். அந்த காலத்தில் இந்தோனேஷிய மக்கள்தான் ஆவியில் வேக வைக்கும் உணவு வகைகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தனர். இன்னொரு வரலாற்றில் குஜராத்தில் 1520ஆம் ஆண்டில் இட்லியை இடாரி என்று அழைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இந்த இட்லி என்ற உணவு வகை 24 மணி நேரமும் கிடைக்கும் உணவாக மட்டுமல்லாமல் பல வகைகளிலும் பரிமாறப்படுகிறது. மினி இட்லி குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த வகை. புல்லட் இட்லி, பட்டன் இட்லி, தட்டன இட்லி, சன்னா இட்லி, சாம்பார் இட்லி, ரவை இட்லி, முடை இட்லி, எம்டிஆர் இட்லி போன்ற பல வகை இட்லிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு மல்லிப்பூ இட்லிக்கு தான் ருசி அதிகம். தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமானது கோம்போ வகை இட்லி. இட்லி, வடை, சாம்பார், அத்துடன் தேங்காய், தக்காளி, கொத்தமல்லி, புதினா சட்னி வகைகள் மற்றும் இட்லி பொடி போன்ற உப பதார்த்தங்கள் இட்லியை மிகவும் ருசிகரமாக்குகிறது. கணவனை இழந்த மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் தங்கள் வருமானத்திற்கு சிறிய முதலீட்டுடன் ரோடோர கடைகளாக நடத்துகின்றனர். சின்ன வயசுலேருந்து விரும்பி சாப்பிட்ற வழக்கம் தான். குழந்தை வயசுலேருந்து நான் இட்லி தான் வந்து சாப்பிட்றது. அதனால் வந்து இரவும் காலையிலும் இரவும் சேர்ந்த இட்லி பெரும்பாலும் சாப்பிடுவேங்க. எனக்கு சீரணமாக கூடிய இதுவும் எனக்கு இட்லி தான். இட்லியின் விலை தரம் மற்றும் இடத்திற்கு ஏற்ப 3 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை உள்ளது. இட்லி வந்து மக்கள் விரும்பும் ஒரு முக்கியமான உணவுப் பொருள். ஒரு நாளைக்கு வந்து 500 இட்லி 600 இட்லி வியாபாரமாகும். அரிசியும் உளுந்தும் கலந்து செய்யும் இந்த இட்லியில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், என்சைம்ஸ், அமினோ ஆசிட்ஸ் மற்றும் நார் சத்துக்கள் மிகுதியாக உள்ளது. சேச்சுரேட்டட் ஃபேட் மற்றும் கொழுப்பு சத்து இதில் கிடையவே கிடையாது. இதை செய்வதும் மிகவும் எளிது. தரமான இட்லி அரிசி 5 பங்கும், உளுந்து 1 பங்கு என 8 முதல் 10 மணி நேரம் ஊற வைத்த பின் நொய்யாக அரைத்து கொள்ள வேண்டும். அத்துடன் சிறிது உப்பு சேர்த்து 8 முதல் 10 மணி நேரம் வரை புளிக்க வைத்த பின் இட்லி தட்டில் ஊற்றி ஆவியில் வேக வைத்தால் இட்லி ரெடி. காலத்திற்கு ஏற்றாற்போல மேனுவல் ராக் கிரைண்டர், எலக்ட்ரிக் கிரைண்டர், மைக்ரோவேவ், ஸ்டவ் டாப் ஸ்டீமர்ஸ், இட்லி ஸ்டீமர்ஸ் வித் நான்ஸ்டிக் கோட்டிங் என பல்வேறு உபகரணங்களும் இட்லி செய்வதற்கெனவே பிரத்யேகமாக உள்ளது.
மூலப்பொருட்களை கொண்டு நாங்கள் வந்து எந்த கலப்படம் இல்லாமல் வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இட்லியோட தன்மை வந்து நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா வந்து ஒரு நேமாகவும் வந்து போயிட்டுருக்கு. Idlis are recommended by all doctors and dietitians to their patients unless they are on a severely restricted special diet. அப்போ நைட்டு இரவுக்கு நான் இட்லி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. So breakfast like a king with idlis and start your day with complete zest. சுவையான உணவில் சத்திருக்காது, சத்தான உணவில் சுவை இருக்காது. சுவையும் சத்தும் மிகுந்தது இந்த இட்லி. ஆவியில் வேக வைத்த இட்லி நாவின் சுவையோடு நல்ல ஆரோக்கிய உணவாக குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவராலும் விரும்பி உண்ணும் உணவாக இருக்கிறது. The most nutritious food in the world. We hear that taste and health don't go together. Well, once you discover Idly, you will realize that you can have delicious along with good health. Its nutrient quotient is so high that it has been recommended by several organizations in the world, including World Health Organization. Idly is one of the best Indian inventions in the world. Go ahead, include Idly in your daily diet and enjoy the taste with health. Idly, the most nutritious and complete food from a great country called India.